எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கா? எடி பத்திரலி நேரம் ஆகுதுட்டி, ஓட்டு போட போனோம்ட்டி, வாட்டி. இந்த வாரம் போய் ஆமாக்கா பேசி விட்டாரு. நேற்றுக்கு ஒரே அடி இடிமா இருந்துவில்ல, அப்புறம் கெஞ்சி கூத்தாடி சண்டை திண்டுது. இன்னைக்கு ஓட்டு போட போடம்ல, வேற யாரை கூட்டிட்டு போறதுக்கு? சரி, நீ ஓட்டு போட்டியா? யாருக்கு போட்ட? எவ்வளவு நேரம் போன கீழே வச்சுட்டு கிளம்பு. ஒரே போன கைமா தான் இங்கே கோவத்துக்குள்ள பார்த்தா அங்கே நேரம் ஆயிட்டுன்னா இதாக இருக்கும். கூட்டம் ஆடாம போதும் அடிக்க வெயிலுக்கு நிற்க முடியாது. கிளம்பு. சொல்ல மாட்டியா? அட எடுத்து. ஆமா, இப்பதான் போயிருக்கியா? சரி 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 சரி. ஏக்கா சொன்னோம்ல, அவருக்கு போடு. ஏடி வாயா முட்டி, நேரம் ஆயிட்டுக்கு அங்கே வெயில் வந்துடும். இந்த ஒரு நிமிஷம் ஒருக்கா. ஏக்கா நான் சொன்னோம்ல, அவருக்கு போடுக்கா. ஏக்கா ஆமா, நீ சொன்னா நீ 7-8க்கு கதை அனுப்ப. சரி வச்சுதல. சரி, நான் வந்து போயிட்டு வந்துட்டு பேச. இப்ப பேசல, அவருக்கு துரு வராது. சரி வைக்கட்டுமா? இல்லைங்க, அக்கா போன் போட்டாவல்ல, அவியல்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். யார் பண்ணு நீரு பேசிட்டே இருந்தேன்ட்ட. இனி சண்டை போட மாட்டேன்ல? எம்மா போட மாட்டேம்மா. அதாவது கதையை இழுத்து மூடியாச்சு இல்லை. நீ வா, நேரம் ஆயிட்டு இருக்கு. வெயில் வந்துன்னா வெயிலில் காயின்னு வெயில் இப்படி அடிக்குது. வா சீக்கிரம், வச்சிக்கிறேன் வா. முருகா முருகா, சாமி கும்பிட்டேலா? சாமியை கும்பிடு. நான் நல்லா குளிச்சு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். ஆமா, உங்க கையை தரும். கை என்னத்துக்கு? இந்தா. எதுக்குடி? எட்டவும் மாட்டேங்குது. சரி, சத்தியம் பண்ணிட்டு என் மேல சத்தியமா நான் சொன்ன அவருக்கு தான் ஓட்டு பண்ணும். வேற யாருக்காவது போட்டேன்னா 2 நாள்ல மண்டையை போட்டுருவேன். கையை விட்டுட்டி, மண்டைக்கு வெளியிலேட்டி பச்சரி. ஓமலை சத்தி ஓட்டு போடுறது நானு. எனக்கு பிடிச்சவனுக்கு தானே போடுவேன். ஓமலை சத்தியமா ஓமலை. இங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. எப்ப பாரு நீர் ஓட்டு போட்டு ஒரு வயக்காவது. நீர் யாருக்கு ஓட்டு போடுதே ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. இப்ப என் மேல சத்தியம் விட்டுருக்காரு, ஒழுங்கு மரியாதை ஓட்டு போட்டுரும். அப்ப பொண்டாட்டி இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. பொண்டாட்டி இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. இது என்னட்டி புதுசா இருக்குது? வாய உடைச்சிருவேன். உன் மேல சத்தியம் பண்ணது கண்டில நான் ஓட்டு போட மாட்டேன். பாத்துக்கோ. கையை தூக்கி என் தலையில வச்சு நான் சத்தியம் சொல்லியாச்சு. என் மேல சத்தியம் சொல்லியாச்சு. ஓட்ட மாத்தி போட்டேரு. அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என் சோழி போயிரும். பொண்டாட்டி இல்லைன்னா சுவாத்துக்கு சிங்கிதான். ஒழுங்கு மரியாதை நான் சொன்னவனுக்கு ஓட்ட போடும். போங்க. எடி என் மூத்தவள, நானும் அப்பா போய் ஓட்டு போடுதோம். 2 பேரும் கிளம்பி சீக்கிரம் நடந்து ஓடி இந்த பள்ளியிடத்துக்கு வந்துருங்க. பத்திராளி வண்டி எடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. எம்மா எம்மா, போகாத நில்லு. போறது சொல்லி முடிச்சனாயா? எம்மா பியாதி எடுப்பால ஆரம்பிச்சுட்டே அவங்க பியாதி எடுப்ப. என்னதுக்கு அடிபட்டு கிளம்பி வாங்கட்டி. வாமணி தேவை இல்லாம என் சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க. வாணி அவர் அங்க வண்டி எடுத்துக்கிட்டு நிக்காரு. இவ செய்ய அநியாயத்துல என்னட்டி? பாட்டி பாட்டி பாட்டி, நீ போடுக கட்சி தோக்கா இல்லையா எடுப்பாரு. ஜெயிக்க போறது எங்க தலைவர். ஜெயிப்பாரு ஒரு மாதிரி உங்க தலைவர். ஜெயிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கு. ஜெயிச்சு நான் ஒரு பக்கம் முடிய எடுக்க மாட்டேனா? நீ முடிய எடுக்கியோ முட்டுவீங்கன்னு நினைக்கியோ, அது இல்ல. ஜெயிக்க போறது நாங்க தான். வேலையை பத்தி போற ஒண்ணுக்காவத்த கட்சி இது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்திருக்கா. எம்மா உங்க இளவுல நின்று சாவ முடியும் வையடி. என்ன தேடி பிடிச்சிட்டு நேராய் தொலைவா பைக் எடுத்து போயிருக்கா. சீக்கிரம் வாங்கட்டி. எம்மா இவ என் கட்சி தலைவரை பத்தி தப்பு பேசுற சொல்லி பத்தி கோவமா வருது. மொட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சு போடுவேன். இவ தான் முதல்ல ஆரம்பிச்சா. ஒண்ணுக்காவத கட்சியெல்லாம் உங்க கட்சின்னு இவ தான் ஆரம்பிச்சா. அதான் நானும் சொன்னேன். அட பியாதி எடுப்பாளுல ஏடி, அரசியல வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? வாங்கிட்டி. கட்சி தலைவர் போனாரு. யாராவது பைசா தந்தாலட்டி? கட்சி தலைவர் பைசாவா? பைசா தந்தாதான் நல்ல கட்சியா? இனி பைசா வாங்கிட்டியோ? ஆமா, பைசா வாங்கிட்டு அவருக்கு தான் போடுவேன். ஐயே சீ, இது போமாங்கட்டி. ஒன்னே போய் நியாயம் கேட்டவர் போங்க. யாமட்டி இது எத்தனை பேரு ஓட்டு கேட்க வந்தா? யாராவது பைசா தந்தாலா? அவர் தான் தந்திருக்காரு. அப்ப நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்தா நமக்கு 1000 2000 தருவாரு. எம்மா கொஞ்சமாவது யோசிக்கியாமா? இன்னொரு பழைய காலத்துல கிடக்க. ஏமா பைசா தந்து ஓட்ட வாங்கிக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு சிங்கி எடுக்க சொல்லியா? யாருக்கிட்டையாவது பைசா வாங்கிட்டேன்னு சொல்லி ஓட்டு போட்டா அவ்வளவுதான் பார்த்துக்கோ. இது யாமட்டி இப்படி சொல்றது? உங்க அப்பாவை சத்தியம் பண்ணி போட சொல்லிக்க முட்டி. எம்மா மோரே பெரும் ஏமா இப்படி செய்த? எம்மா அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சார்னா உனக்கு ஏதாவது செய்வாரான்னு முதல் யோசிமா. அவர் என்னத்தை செய்வாரு? ஏடி அவர் கவுன்சிலரா இருக்கும்போது ஒரு ஊர்ல தண்ணி கேட்க போனதுக்கு வீட்டை விட்டு வெளியே போங்க அனுப்பிட்டு வரலாட்டி.
அவர் என்ன செய்வாரு? பைசா தந்தார்ல டி. கவுன்சிலரா இருந்தே ஒண்ணும் செய்யல, இதுல நீ அவர் எம்எல்ஏ போனதுட்டு. ஐயே ஆமா பத்தியாட்டி. அட சவத்தை இவன்ட்ட பைசா வாங்கிட்டு நாங்க இவன்ட்ட வாட்டப்படி சத்திய வர வாங்கிட்டு உங்க அப்பன்ட்ட சவத்து போவ. கவுன்சிலரா இருக்கும்போது பத்து தண்ணிக்கு நம்மள அல்லோல போட விட்டு வரல இவரு. தெரியாமல்ல உங்க அப்பாட்டையும் சத்திய வாங்கிட்டேன். போடக்கூடாது, இவர்கிட்ட போடவே கூடாது. போற வழியில நல்லா யோசிக்கும், அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். ஏடி வாங்கிட்டு பின்னாடியே அவர் பைக் எடுத்துட்டு நிக்கிற, அப்புறம் அதுக்கு வேற சண்டைக்கு வருவாரு. சீக்கிரம் வாட்டி, நான் 2 பேரும் நடந்துதான் போகணும், ஓடி வா. நல்லடச்சியா ஓட்டு போடுவோம் சரியா? சரிட்டி, ஓட்ட ஒழுங்கா போடக்கு வழி இல்லை. ஊருக்கு போன 500 தரதுன்னு ஓட்ட போட்டு வர வேண்டியதானே. ஓட்டு போட்டா மட்டும் எல்லாம் மாறிடவா போகுது? சேச்சி கூடவே சேச்சி தான் ஆகுங்க. சேச்சி என்ன பையன், அவன் நல்ல பணம் சப்பான். நம்ம இன்னும் இங்க உட்காந்து ஓட்டு வீட்டுல இருந்து காத்து வீசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி யோசிச்சு தான் நிறைய ஓட்டெல்லாம் போகுது. அதனாலதான் நாடு எவனோ கையில போய் குட்டிச்சோராயிட்டு இருக்குது. ஏட்டி ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். எப்பயாவது இப்ப 500 தந்திருக்கேன், ஒழுங்கு மாதிரியே போய் ஓட்ட போட்டு வந்துரு. பஸ்ஸுக்குனால 100 தான் ஆகும். ஓட்ட போட்டுட்டு வந்துரு, ஓட்ட வீணடிக்காத. சொன்னா கேளு, ஓட்டு போடுறது நல்லது. யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சு சிந்திச்சு போடு. பாப்பு போய் போடணும். உன்ன மாதிரி ஊருக்கு 100 பேர் இருந்தா போதும், எலெக்ஷன் தலைகீழ மாறிடும். வீடு வீடா போய் தேடியாச்சு, எங்க போய் கிடக்கான்னு தெரியலையே. எப்போ சொட்ட எங்க போயிருக்காரு? வாட்டு போட்டுட்டு வந்த கையோடு உம்மளைதான் பிடிச்சிட்டு வந்து வருது. சொட்ட ஆச்சி மொட்டாச்சி வாட்டு போட்டுடா. வாமாட்டி காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு போய் பூச்சிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஓட்ட போட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு கேட்டா, ஓட்டு போட்டு வந்து கையோடி இவனை கெட்டி வச்சு எங்கேயாவது உள்ளதுக்கு அரைச்சிட்டுலான்னு பார்த்தா ஊற்றிக்கிட்டு கிடப்பாரு. கடைசி பார்த்தா நான் ஓட்டு போட்டு வந்து கதவுட்டு வந்து பார்த்தா பழவில் எங்கே போய் தொலைச்சு அடிச்சிடறேன். எங்கேயாவது பாத்தியாட்டி? இல்லாச்சி நான் பார்க்கல. ஆமா யாருக்கு வாட்டுப்பட்டியா? ஏட்டி அது சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நான் தானே யாருக்கு வாட்டுப்பட்டியா? கட்சியில மாற்றம் வருமா எப்படி? ஏட்டி அந்த மாயத்தை ஏன் கேட்க? ஏட்டி பூத்துக்கு வெளியே வரைக்கும் நான் ஒரு ஆள் நினைச்சிட்டே போன முட்டி. போயிட்டு உள்ள போய் அந்த பெட்டி இருக்கும்ல, அது வாட்டுக்கு குட்டுவோம்லட்டி, அதை பார்த்தேன். அதில் ஒருத்தருக்கு சின்ன ஜிலேபி, மற்ற ஸ்வீட்டு ஜிலேபி இருக்கும்லாட்டி, அது எனக்கு பார்த்த உடனே நமக்கு பிடிச்ச ஜிலேபி இல்லை, சாங்கிரியை விட்டுக்கிட்டு வேற எவனுக்கு ஓட்டு போட அப்படின்னு அதில் போய் குச்சிட்ட முட்டி. குச்சினதுக்கு அப்புறம் தான் நினச்சி பார்த்தேன், ஆனால் பியாஜி எடுப்பானே இதில் போய் குச்சிட்டு சிங்கிருக்கு. அந்த மானங்கிட்ட கதையை வெளியே சொல்ல கேவலம். ஐயோ என்னாச்சு இப்படி கேவலமான கதையை சொல்லுது ஏச்சி? எது சும்மா எவட்டையும் போய் சொல்லிட்டு நிற்காதா. நான் ஒரு காலையிலே திங்காம கொள்ளாம போனேன்னா சாங்கிரி படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆசை. நாக்கில் எச்சி வந்து தூட்டி அதில் குட்டிட்டேன். சரி எவட்டையும் போய் சொல்லிட்டு நிற்காதா, நான் கிழவை எங்கே கிடக்கான்னு போய் தேட போறேன் சரியாட்டி? சி இப்படியெல்லாம் ஓட்டப்படுதாவா? இவ்வளவு கேவலமா இருந்தாச்சு ஓட்டப்படுதாவா? இதுக்கு ஏன் ஓட்டு எவ்வளவோ பரவாயில்ல. சரி எந்திரிச்சு போய் ஓட்ட போட்டுட்டு வந்துருவோம். 500 தாராருல 100 பஸ்ஸுக்கு செலவு பண்ணி 400 அடிச்சு மாத்திடலாம். அப்பா எவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குவப்பா. காலங்காத்திலே வந்த பிறவே இவ்வளோ வருஷம் இருக்குவே. இந்த அக்கா இடம் புடின்னு சொன்னப்ப ஆளையும் காணும். போன் போட்டு என்னன்னு பார்ப்போம். ஆமா ஆச்சி, ஆமா இப்போ ஆமா. நீங்க எங்க நிக்கிறியா? யார் தாத்தாவை தேடிட்டா? ஏடி போனுக்குள்ளேயே போய் போய் பூத்துல ஓட்ட போட்டுட்டு வா. போய் நீ போய் பாரு, நான் இப்படி போறேன். மாடு மண்டையும் பாரு. ஓட்டு போட்டு வந்த உடனே சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா நடந்து தான் போகணும். இல்லாச்சி சரிடா போப்பா போய் ஓட்ட போடும். இல்லாச்சி வள்ளியும் மறுப்பான அவ கூட வந்துக்கிட்டு நீர் ஓட்ட போட்டு நீர் கிளம்பு. ஓட்ட போடுறதுக்கு வந்து நீங்க என்கிட்ட சொல்ல முன்னாடி இப்படி ஓடிட்டே இல்லாச்சி. தாத்தா கண்டியா எங்க கிடக்காரு? சரிதான், ஏதாச்சும் கடை கிடையாதுன்னு தான் சொல்லுவானுவோ. எல்லாரும் வாங்கி எடுத்து வச்சு எப்படி இருந்தாலும் ஊத்திக்கிடுவானுவோ. நம்ம ஊர் பயிலோட பத்தி தெரியாதா? சரி தியாடி பிடிச்சி வீட்டுல அடைச்சு போடுங்க. எங்கனே உளுந்து கிழந்து கிடந்துடாம வயசாகி போச்சுல்ல. சரி நான் ஓட்டு போட்டு 2 வீட்டுக்கு வரேன். அப்பனே முருகா போடுக கட்சி தான் சேர்க்கணும். பத்திராளிக்கா எப்பவுமே வருஷம் கூட்டம் என்ன கூட்டமா இருக்கு. இடைக்கெல்லாம் விட முடியாது, எல்லாமே கடந்த ஆடுகளுவோம். ஐயே எடி இடம் தர மாட்டாங்களோ? நான் பக்கத்துல வெளியே தான் நிற்கேன். அந்த பூத்துக்கு ஒரு பெரிய கம்பி இது போட்டுருக்குல, அதுக்கிட்ட தான் நிற்கேன். 2 நிமிஷம் உள்ள வந்துடுவேன். ஏ அம்மா என்ன குடியா வள்ளி எம்மதி என்ன கூட்டமா இருக்கு. எம்ம காலங்கத்துல திம்பால் வள கொள்ளால் வள எல்லாவளும் இப்ப வந்து நிக்காளுவோ. எக்கா வாங்க, எவ்வளவு நேரம்? என்னக்கா இப்பதான் வரல? நான் எப்பவுமே ஓட்டு போட்டு முடிச்சிட்டேன். எம்மா இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியாதம்மா. நான் காலையில முழிச்ச கண்ணோடி வந்திருப்பேனே. நான் பொறுமையா குளிச்சு பறக்க வந்தேன். இங்க என்ன கூட்டமா இருக்கு. நீ எவ்வளவு நேரம் நின்று ஓட்டு போட்ட? கதை பேசுகிற நேரமா
பின்னாடி இருக்க அக்கா வர இடம் தர மாட்டேன்ல சொன்னாவ. எப்படி இந்த பத்திராளிக்காவை நடுவில் விடுறதுக்கு? இன்னைக்கு இப்போ கிட்ட நிப்பாட்டி விட்டுற வேண்டியதான். எக்கா நான் விடிய முன்னாடியே வந்துட்டேன். வந்து இங்கே தான் நின்றுக்கிட்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வந்துருந்தா அழகா போட்டிருக்கலாம். சரி ஒன்றில் போடுங்க, ஓட்டு ரொம்ப முக்கியம்ல. ஆமாம் ஆமாம், வள்ளி இடம் பிடிச்சி வச்சிருக்கா. ஆமாம், யாருக்கு ஓட்டு போட்டேன் அது சொல்ல மாட்டேங்க்கா. யாரு ஜெயிக்காவளோ அவிகளுக்கு தான் ஓட்டு. சரி வாரேன். ம் ஓட்டை பிடிங்கி நம்ம வாயில போட்டு திங்க போகிற மாதிரி. ஏன் வள்ளி எது இடம் தர மாட்டார்களோ? எப்பவுமே வர சின்ன ஊந்து வரைய. இப்போ எனக்கு பின்னாடி முதல்ல முன்னாடி நில்லுங்க, அப்புறம் அப்படியே மெதுவாக பின்னாடி வந்துருங்க எனக்கு. சரியாக்கா, பின்னாடி இருக்காக்கா இடம் தர மாட்டேன்னு சொன்னாவ. முதல்ல கேட்டு தான் வச்சே, யாரையும் வழியில் விட மாட்டேன்ட்டாவ. ஏதாவது கேட்டோம்னா ஓட்டு போட வந்தேன்னு சொல்லாதியே, எனக்கு தலை சுத்துக்கு துணைக்கு நிற்கேன்னு சொல்லுங்க. சரியாக்கா, ஓட்டு போட வந்தேன்னு சொன்னீங்கன்னா பின்னாடி அடிச்சு பார்த்து பின்னாடி கடைசி இதில் நிப்பாட்டி விட்டுருவாவ. சரி சரி சரி, நான் கண்டுக்கிடாம உடனே பிடிச்சிக்கிட்டே நிற்க. எவ்வளவு ஏதாவது எது சண்டை போட்டானா தலை சுத்துக்க மாதிரி ஒரு நடிப்பு போட்டு. கிட்ட நில்லுங்க. ஒன்றும் இல்லை பிள்ளை, ஒன்றும் இல்லை, தலை தானே சுத்தும், ஒன்றும் இல்லை, அக்கா பிடிச்சிக்கிடுதே. ஏம்மா எவ்வளவு நேரமா கால் கடிக்க நிற்க, எப்படிதான் இவ்வளோ நிற்கால்வளம்மா, நமக்கு கழியாதப்பா. ஏக்கா எந்திரிச்சு வாங்கக்கா, யாராவது வந்துருவாவ. ஏடி போட்டி, இங்க எவ்வளவு வந்தா எனக்கு நிற்கலையேமா. உண்ணாவுண்ட பாடு இல்லை ஒரு ஆளுவளும். எப்போ இது முடியதுக்கு? ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. எம்மா கால் வலிக்குப்பா. முருகா முருகா, அந்த வரிசையை கொஞ்சம் சீக்கிரம் விடுப்பா முருகா. நம்ம ஓட்டு. இவர் யாரு புதுசா? பத்திரலிக்கா, நம்ம ஓட்டு அதுக்கு தான். சரியா, அதுக்கு போடுங்க. சரியாக்கா, வெளியே வந்தப்பறம் சிறப்பாக கவனிச்சிடலாம். இவர் யாரு? கவனிச்சிடலாம் ஓட்டு. போப்பா, ஒரு மாதிரி கவனி பேரு வருஷம் ஒழுங்கா போக மாட்டேன். போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துரு, ஒழுங்கு மாதிரியே பேரு. எப்படியோ ஓட்டு போட்டாச்சம்மா. பூத்து மாத்தி தந்தனால சீக்கிரமா போட்டோம். என்ன ஏக்கா, யாருக்கு ஓட்டு? அது ஏனே, நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்? நீங்கள் சொல்லுங்களா, நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்? உங்களுக்கு தானே போடுவோம். இத்தனை வருஷ காலம் அந்த சின்னத்தில் தான் இருக்கோம். இனிமேலாம் மாறப்போவும் கை. அதான் நான் பார்த்தேன், அதான் எனக்கு தெரியுமா. இருந்தாலும் சும்மா கேட்போன்னு கேட்டேன். சரி வரட்டுமா? என்னடி இவியலுக்கு போட்ட? வேற வேலை இல்லை இவனுக்கு. சும்மா வந்துக்கிட்டு ஓட்டு போட்டியா. ஓட்டு போடுறது நமக்கு உரிமை. நம்ம யாருக்கு போடணுமோ அவியலுக்கு தானே போட முடியும். ஆள் விளப்பாரில்ல, எவன் கேட்டாலும் இப்படியே சொல்லு. ஏன்னா எல்லாவனும் விடமாட்டானு, பின்னாடியே வந்து யாருக்கு போட்டா, எப்போ போட்டா, எப்படி போட்டான்னு கேட்பானுவா. எவன் கேட்டாலும் அந்த கட்சி எந்த கட்சின்னு பார்த்தா அப்படியே சொல்லிடு. ஆமாடி, அதுவும் சரிதான். இது என்ன தம்பி? ஏக்கா, ஓட்டு நமக்கு தானே. ஆமா தம்பி, உங்களுக்கு தான் போட்டோம். அதுக்கு தான் போடுவேன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் தான். சரிக்கா, சரி போங்க. இவனுவோ விட மாட்டானுவோ. வா, வீட்டுக்கு போய் கதவை அடைச்சிட்டு உள்ள கிடப்போம். இவருக்கு தான் போடணும். பைசா வாங்கினால அவருக்கு போடக்கூடாது. அது எப்படி? நமக்கு இத்தனை வருஷம் செய்யாதது பைசா வந்து இனிமேல் செய்ய போறாரா? அவருக்கு போடவே கூடாது. என்ன இவ்வளவு நேரம் போடுதாவ? ரொம்ப நேரம் யோசிச்சு போட 4-5 பேருக்கு குத்துகாவளோ? அப்பனே முருகா, ஓட்டு போடுற மனசு நல்ல மனசு நம்பி போடுதே. அவரை ஜெயிக்க வச்சு ஊருக்கு நல்லது செய்ய வையா. ஏக்கா, ஓட்டு போட்டேன்னா வெளியே வாங்க, நேரம் ஆயிட்டு. நண்பர்களே, நல்லா யோசிச்சு நான் ஓட்டு போட்டிருக்கேன். நீங்களும் நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எவனுக்காவது குத்தி நாட நாசமாக்கிறாதியா. புரிஞ்சுவா? 100% ஓட்டிங்க இருக்கணும். புரிஞ்சுவா நண்பர்களே? போறேன், வீட்டுக்கு போற நேரம் ஆகி போச்சு. எப்பவுமே வந்து காவல் கிடந்து தெரியுமா? எவ்வளவு நேரம் ஆகி போச்சு. சரி வாரேன் பாய். ஓட்டு போட மறந்துடாதே. வீட்டில் கஞ்சி குடிச்சிட்டு படுத்து உறங்காதியோ. ஒழுங்கு மரியாதையே ஓட்டு போட்டுருங்க. லீவு கிடைச்சுன்னு வீட்டிலே இருக்காதியா. எல்லாரும் கிளம்பி ஓட்டு பூத்துக்கு வந்து ஓட்ட போடுங்க.